இந்த ஒரு 2 நாளா சோஷியல் மீடியா பக்கம் போனீங்கனாலே, சார்லி கிர்க் அப்படிங்கிற ஒரு பேர கேட்பீங்க. அவர ஷூட் பண்ணி கொன்னுருக்காங்க. அந்த வீடியோவ நீங்க பார்த்துருப்பீங்க. யார் இவரு? எதுக்காக இவருடைய இந்த ஒரு டெத் இந்த அளவுக்கு அதிகமா பேசப்படுது? அப்படிங்கிறது எல்லாருக்கும் கொஸ்டின் மார்க்கா இருக்கும். அத தெளிவா இந்த காணொளியில பார்க்கலாம். நம்ம ட்ரம்ப் இருக்காருல்ல, அவர பார்த்தாலே நெறைய பேருக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும். அவருக்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்களா? அவரெல்லாம் மதிச்சு கதப்பாங்களா? அவரெல்லாம் மனுஷங்களோட இயல்பா கதப்பாரா? அப்படின்லாமே யோசிச்சிருப்பீங்கல்ல? எஸ். அவருக்குமே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்திருக்காரு. அவரு ரொம்பவே யங்கஸ்டான பெர்சன். அதுதான் இந்த சார்லி. இப்படி ட்ரம்ப்புக்கே க்ளோஸ் ஆன ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட, அதுவும் ஹையஸ்ட் செக்யூரிட்டி இருக்கக்கூடிய அமெரிக்கால 4000, 5000 மக்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய, பலத்த பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல சுட்டு கொன்னுருக்காங்க. அந்த மக்களுக்கு நடுவுல சுட்டு கொன்னு அவர் இறந்தும் போயிருக்காருன்னா, நம்ப முடியுதா உங்களுக்கு? இந்த அளவுக்கு பேசுறீங்களே, இந்த சார்லி யாரு அப்படின்னு தானே கேட்குறீங்க. சார்லி வந்து அவர நல்லவர்ன்னு சொல்றதா, இல்ல கெட்டவர்ன்னு சொல்றதா, அந்த டயலாக்கு சூட்டபிளான நபர் தான் இவரு. ஏன்னா, இவருடைய கருத்துக்கள் எல்லாமே ஒரு சில டைம்ல கேட்கும்போது, மனுஷன் தெளிவா நம்ம மனசுல இருக்கிறத அப்படியே பேசுறாரு அப்படின்னு தோணும். ஒரு சில டைம்ல இந்த ஆள்லாம் மனுஷனா இவன்? இப்படி கதைக்கிறானே அப்படிங்கிற மாரி தோணும். ஃபார் எக்ஸாம்பிள் இவரு கதைச்சதுலயே ரொம்ப கொடூரமானது என்னன்னா, பெண்கள் கட்டாயமா குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஓகே. நானும் அத அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா 10 வயது குழந்தை யாராலயாவது கற்பழிக்கப்பட்டாலுமே கூட, அவங்க கர்ப்பமா இருந்தா அந்த குழந்தைய பெத்துக்கணும் அப்படின்னு சொல்றது ஏத்துக்க முடியுமா? இந்த மாதிரியான கருத்துக்கள வெளியிட்டவர் தான் இந்த சார்லி. Since you're pro-choice, should a mom be able to choose to abort her baby if she finds out she's having a girl and she wants a boy? So You're pro-choice. I don't think that voluntary late-term abortion should happen No, past no, 20 that's not weeks. the question. So that's what I'm saying. If that's the woman's choice, then that's the woman's choice. அது மட்டும் இல்ல. அமெரிக்கா ஃபுல் அண்ட் ஃபுல்லா இருக்கு. ஸோ வெளியில இருந்து அதுவும் பொதுவா இந்த ஸ்ரீலங்கா, இந்தியா மாதிரியான நாடுகள்லேருந்து யாருமே இங்க குடி வராதீங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள பேசிய ஒருத்தர். ட்ரம்ப் பத்தி எல்லாருக்குமே தெரியும். நம்ம ட்ரம்ப் பத்தி நிறைய விஷயங்கள் அடிக்கடி கதைக்கிறது உண்டு. சோஷியல் மீடியால பார்க்கறது உண்டு. அவரோட மினி வெர்ஷன் இந்த சார்லி அப்படின்னு சொல்லலாம். ஸோ சார்லி அப்படிங்கிறவருக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது? அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத தெளிவா பார்த்துடலாம். பொதுவாவே இந்த சார்லிக்கு வந்து அதிகமானோர் எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்க. இவருக்கு வந்து ஃபேவரைட்டானவங்களுமே இருப்பாங்க. அந்த ஃபேவரைட்டானவங்க யாருன்னா, ட்ரம்ப்புடைய கொள்கைகள ஃபாலோ பண்றாங்கல்ல, அவங்க எல்லாருமே சார்லியையுமே வந்து லைக் பண்ற ஒரு கூட்டமா இருந்திருக்கு. ஸோ இவர் வந்து ரீசென்ட்டா அதாவது இவர் இறந்த அந்த இடம் வந்து ஒரு யூனிவர்சிட்டி. ஸோ யூனிவர்சிட்டியில ஒரு ஸ்பீச் பண்றதுக்காக இவர் போயிருக்காரு. ஆனா, அதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட அந்த யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய 1000 ஸ்டூடண்ட்ஸ் போய் அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் ஸ்பீச் பண்ண வேணாம். எங்களுடைய யூனிவர்சிட்டி ஒரு நல்ல மனிதர்கள உருவாக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துக்கு இப்படி பிரிவினைய ஏற்படுத்தக்கூடிய ஒருத்தர் வர வேணாம் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்தா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, இவரு பேசுறது எல்லாம் மக்கள கன்ஃப்யூஸ் பண்ணி நெறைய விஷயங்கள நெகட்டிவா செய்ய வச்சுரும். ஒத்துமையா இருக்கவங்கள பிரிக்க வச்சுரும். அந்த மாதிரியான கருத்துக்களும், அது இவரு சொல்ற விதத்த கேட்கும்போது நம்மளே அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, எஸ் இவர் சொல்றது 100% பெர்ஃபெக்ட் அப்படின்னு நம்ப வைக்கும். ஸோ இந்த மாதிரி கருத்துக்கள சொல்ற ஒருத்தர் நம்மளுடைய இந்த ஒரு நல்ல இடத்துக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, பொதுவாவே அமெரிக்கால எல்லாருக்குமே பேசுறதுக்கு, கதைக்கிறதுக்கு, தங்களுடைய கருத்துக்கள தெரிவிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. நம்ம நாட்ல தான் நம்ம ஏதாவது கதைச்சா, அடுத்த நாளே வன்மனருக்கு அடிச்சு கூப்பிட்டு நம்மள புரட்டி பிச்சி எடுத்துருவாங்க. பட் அங்கலாம் அப்படி கிடையாது. யாரும் எதுவும் கதைக்கலாம். நம்ம ஜனாதிபதியா இருக்கட்டும், பிரதமரா இருக்கட்டும், யாருக்கும் நம்ம எதிர்த்து கதைக்கலாம். நம்மளுடைய தோட்ட நம்ம சொல்லலாம். அந்த ஒரு ஃப்ரீடம் அங்க இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது, சார்லி கதைக்கிறதும் அவருடைய தனிப்பட்ட விஷயம். அவருடைய கருத்துக்கள ஏற்கிறதும், ஏற்காமல் போறதும், அத கேட்கிறவங்கள பொறுத்து இருக்கு. ஸோ நீங்க அவர் வரவே கூடாது, பேசவே கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா 3000, 4000 பேர் இருக்கக்கூடிய இந்த ஒரு யூனிவர்சிட்டியில 1000 பேர் அவருக்கு அகெயின்ஸ்டா இருக்கீங்க. மிச்சம் 4000, 3000 பேரும் அவர வாரதுக்காக ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஸ்டார்ட்ல நடந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் வெற்றி பெற்றதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் இந்த சார்லி தான். ஏன்னா ட்ரம்ப்பினுடைய கருத்துக்கள் எல்லாமே வயசானவங்க தான் ஃபாலோ பண்ணுவாங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து அதிகமானோர் எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்க. ஆனால் இவருக்கு வந்து 31 வயசு அப்படிங்கிறதுனால இவர் இந்த ஸ்பீச் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயும் ரொம்ப யங்காக இருக்கவங்க கிட்டே தான் டார்கெட் பண்ணி கதைப்பாரு. ஒரு மாதிரி மண்டைய கழுவி இறங்கி வேலையை செஞ்சு ட்ரம்ப்பை நாட்டினுடைய ஜனாதிபதியாகவே மாற்றிட்டாரு. ஸோ இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய இந்த சார்லியை ஏன் நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்னா அவருடைய கருத்துக்கள். இவர் வந்து
விமர்சனங்கள் நீங்க பண்ணுங்க. நான் அத கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற ஆள் கிடையாது. நீங்க விமர்சனம் பண்றீங்களா? ஓகே. சேர் போட்டு உட்காந்து பேசுங்க. அதுக்கு நான் டைரக்ட்டா உங்கள பார்த்தே பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் தான் இவரு. இவரு சின்ன வயசுலேருந்தே இப்படிதான். பிரிவினைவாதத்த சின்ன வயசுலேருந்தே வளர்த்துக்கிட்ட ஒரு நபர். அதாவது அமெரிக்கா அப்படின்னா வெள்ளையர்கள் மட்டும் தான் இருக்கணும். கருப்பினத்தவங்க இருக்கவே கூடாது. கருப்பினத்தவங்களுக்கு மூளையே கிடையாது. அவங்களுக்கு படிக்கவே முடியாது. பெண்கள் எப்பவும் ஆண்களுக்கு கீழ தான் இருக்கணும். தனிமையா இண்டிபெண்டன்ட்டாலாம் போகக்கூடாது. அவங்களுக்கு சேஃபே கிடையாது. என் குழந்தையா இருந்தாலும் பரவால்ல. 10 வயசு 5 வயசா இருந்தாலும் பரவால்ல. கர்ப்பமாகிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில அவங்க அந்த குழந்தைய பெத்துக்கிட்டு தான் ஆகணும். பெண்களுக்கு தன்னோட வயித்துல இருக்கக்கூடிய குழந்தைய எந்த ஒரு காரணத்துக்காகவும் அபார்ட் பண்றதுக்கான தகுதி இல்ல. சரி அத சரி விட்டுருங்களேன். ஒரு ஏஜுக்கு அப்புறமா பிரெக்னன்ட் ஆகலாம் அப்படிங்கிறத நமக்கு ஏத்துக்கலாம். பட் ஒரு சின்ன பிள்ளைய ரேப் பண்ணாலுமே கூட, அது 10 வயசா இருந்தாலும், தன்னோட பிள்ளையா இருந்தாலும், அந்த குழந்தைய பெத்துக்கணும்னு சொல்ற ஒரு ஆள் தான் இந்த சார்லி. அப்ப இப்படிப்பட்ட கேரக்டர்ல உள்ளவங்கள யுனிவர்சிட்டிக்கெல்லாம் வந்து கதைக்கிறதுக்கு நெறைய பேர் விரும்புவாங்கல்ல? இல்ல இல்லையா? ஸோ அதனால தான் பிளாக் பண்ணியிருக்காங்க. இதில இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த சொல்லுவாங்கல்ல, ஒருத்தர் வந்து கையில கத்தி எடுத்தான்னா, அந்த கத்தியால தான் இறந்து போவாங்கன்னு. அதுதாங்க இவருக்கும் நடந்திருக்கு. ஏன்னா, இவர் வந்து அமெரிக்காக்குள்ள கன் அதிகளவாக பயன்படுத்துறத ஆதரிச்சிருக்காரு. எல்லா நாடுமே என்ன சொல்லுவோம்? கன்னெல்லாம் அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது. உயிரிழப்புகள் நடக்குதுன்னு. ஆனா இவரு இல்ல, இல்ல. அமெரிக்கன்ஸ்னா வேற மாதிரி. ஸோ நாம எல்லாம் கன் வச்சே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் கன் ஷாட் பட்டு அவர் இறந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவருடைய டார்கெட் வந்து ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ். நான் முதல்லயே சொன்ன மாரி. இங்க போய் ஸ்பீச் பண்றது, அவங்களுடைய மண்டைய வந்து மேக்ஸிமம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கலைக்கிறது இப்படி விஷயங்கள தான் செஞ்சுட்ருக்காங்க. ஸோ அதனாலேயே அமெரிக்கால இருக்கக்கூடிய பணக்காரர்கள் எல்லாம் இன்னுமே அவருக்கு காச குடுத்து, "நீ இன்னும் போய் ஸ்பீச் பண்ணு. ட்ரம்புக்கு இன்னுமே ஆதரவாளர்கள சேர்த்துக்கோ" அப்படிங்கிற மாதிரி நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற தருணத்தில இந்த யுனிவர்சிட்டில அவர் இருந்திருக்கிறாரு. பட் யாரு கொன்னதுன்னு கேட்டா, நீங்க ரொம்பவே ஷாக் ஆயிருவீங்க. ஜஸ்ட் 2003ல பார்ன் ஆகின 22 வயசு பையன். அதுவும் அந்த யுனிவர்சிட்டில டாப்பர் தான் இந்த கன் ஷூட்ட செய்திருக்காரு. ஆல்ரெடி ட்ரம்ப்க்குமே இதே மாரி நடந்து, பட் அது காதோட போயிருக்கும். ஆனா இவருக்கு சரியா பாயிண்ட்ல அதுவும் இந்த இடத்துல படும். பட்ட உடனேயே அவர் விழுவாரு. ரத்தம் அப்படியே தெறிக்கும். அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நான் முடிஞ்சா வீடியோவையுமே அட்டாச் பண்றேன். பட் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த ரத்தம் கசியிற மாதிரி வீடியோலாம் பார்க்கறதுக்கு பிடிக்காது இல்லையா? ஸோ பிடிக்காதவங்க இக்னோர் பண்ணிக்கோங்க. நான் முடிஞ்சா அந்த வீடியோவுமே இதில எட் பண்ணி விடுறேன். இவர ஷூட் பண்ண அந்த நிமிஷமே ஒரு வயதானவர கைது பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. அவர் தான் இந்த ஷூட் பண்ணாரு அப்படிங்கிறது தான் நம்பப்படுது. பட் உண்மையாவே அவர் இது கிடையாது. 22 வயசு இந்த பையன் தான் ஷூட் பண்ணியிருக்கான். அதையும் கண்டுபிடிச்சது அவனுடைய அப்பா. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல எவ்வளவோ வ்ளாகர்ஸ் இருந்தாங்க. எத்தனையோ பேர் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போதே கன் ஷூட் பண்ற சவுண்ட்லாம் கேட்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கேமரால மட்டும் பதிவாகிருக்கு. மேலேருந்து ஒரு பையன் இறங்கி இப்படி ஓடுறான். பட் அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த வீடியோவ ஷேர் பண்ணி இது யார் அப்படின்னு கண்டுபிடிங்கன்னு சொன்னாலுமே 2 நாளா அமெரிக்கா ஃபுல்லா தேடினாலும் கண்டுபிடிக்க முடியல. பட் இந்த சார்லி கொன்ன அந்த பையனோட அப்பா ஒரு டவுட்ல, "நீ இத பண்ணியா? பட் பண்ணியா இருந்தா பரவால்ல. நம்ம போய் போலீஸ்ல சரண்டர் ஆகிடலாம். நீ நல்லா படிக்கிற பையன். உன்னோட லைஃப்ப இப்படி கெடுத்துருக்க கூடாது. பட் நீ பண்ணது லைஃப்ல மிகப்பெரிய தப்பு. ஸோ சரண்டர் ஆகிடலாம்." அப்படின்னு அவங்க அப்பாவே கூட்டு போயிட்டு போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ போலீஸ்ல தான் இப்ப அந்த பையனுமே இருக்காங்க. என்னதான் நம்ம சார்லி எவ்வளோதான் மோசமா கதைச்சாலுமே கூட, அதுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை குடுக்கணுமா அப்படிங்கிறது குடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்தாவும் இருக்கு. சார்லியுமே ரொம்பவே யங்கான ஏஜ் தான். அவருக்குமே இப்போ ஒரு 4 வருஷம் தான் கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு பொண்ணு, ஒரு பையன். ஸோ அவங்களுடைய வாழ்க்கையுமே இப்போ கொஸ்டின் மார்க் ஆகி போயிருக்கு. இது சார்லிக்கு மட்டும் நடக்கிறது இல்ல. நம்ம உலகத்துல எந்த மூலையிலுமே, நம்ம நாட்டுல எந்த மூலையிலுமே நடக்கிற ஒரு பிரச்சனை தான். வாய் தகராறு கடைசியில ஒரு உயிர தான் பலி எடுத்துட்டு போகுது. பேசுனா பேச்சோட இருக்கணும். அப்படி அவங்க பேசி, பேசி, பேசி உங்கள கோவப்படுத்துறாங்கன்னா, அந்த இடத்த விட்டு உடனடியா போயிருங்க. நாளைக்கு நீங்க அவங்களுக்கு ஏதாவது பண்ணீங்கன்னா கடைசி வரைக்கும் கஷ்டப்பட போறது நீங்களும், உங்கள சுற்றி இருக்கவங்களும். ஸோ கோவத்தில நீங்க செய்ற ஒரு விஷயம், ஒரு உயிர எடுக்கணும் அப்படிங்கிறது எதுக்குமே முடிவாகிறது அப்படிங்கிறத எல்லாருமே நம்புவோம். ஸோ இது மாதிரி இன்னும் ஒரு காணொளியில உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி.